தலைவர் குரு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்துதல், பொது சொத்துக்கு சேதாரத்தை ஏற்படுத்துதல், ரோட்ல போகக்கூடிய பஸ், காரு, லாரி இது மேல ஏறிட்டு அதையுமே ஒரு தொந்தரவு செய்தல், அதை உடைக்கிறது, சேதாரத்தை ஏற்படுத்துது. இந்த மாதிரி பண்ணும்போது காவல்துறை உங்க மேல வழக்கு பதிவு பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்க மேல எஃப்ஐஆர் ஆயிடுச்சு அப்படின்னா ஜாதிக்காரனும் நிக்க மாட்டான், சொந்தக்காரனும் நிக்க மாட்டான். இதையெல்லாம் தாண்டி இப்ப ரீசன்ட் டைம்ல ஏன் ஜாதி பெருசா ஓன் ஜாதி பெருசா ஆணவ படுகொலை இதுலயுமே பாத்தீங்கன்னா ஆணவ படுகொலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மனித தன்மையற்ற செயல். காதல் அப்படிங்கிறது மதத்தை பார்த்தோ, ஜாதியை பார்த்தோ, பணத்தை பார்த்தெல்லாம் வராது. அப்படி பார்த்து வருதுன்னா அது காதலே கிடையாது. சோ இந்த மாதிரியுமே நம்ம இருக்க கூடாது. சக மனுஷனா பார்க்கும்போது மட்டும்தான் அது காதலா இருக்கும், ஒரு வாழ்க்கையா இருக்கும். அது மட்டும் இல்லாம தலைவர்கள் ஏன் தலைவரா இருக்காங்க? அவங்க தலைவரா இருக்காங்க, ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, அதனாலதான் அவங்க தலைவரா இருக்காங்க. இப்ப வரைக்குமே நம்ம அவங்கள செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ திங்க் பண்ணி பாருங்க, சக மனுஷனை மதிங்க. அப்போது மட்டும்தான் சமுதாயமா இருக்கும்.